வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது தோட்டத்தில் ஒரு சின்ன வீடியோ தான். சண்டே இப்போ பார்த்தீங்கன்னா கோழி கூண்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு வீடியோ போட்டுக்கிறேங்க, பார்த்துங்க எப்படிங்க. அதாவது கோழி யாராச்சும் வேணுன்னா சொல்லுங்கள். தோட்டத்தில் கோழி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் செடி, துளசி செடி, டெக்கரேஷன் செடி தான் இருக்குது. பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்களும் வாங்கி வளர்த்துங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை பாருங்க, கருவேப்பந்தலை தான் இருக்கிறதுலே அதிகமாக பாருங்க. வெத்தலை, கருவேப்பந்தலை. அப்புறம் பார்த்திங்கன்னா துளசி, வாடாமல்லிங்க வந்து அதிகமாக இருக்குது. இந்த வாடாமல்லி காட்டுறேன் பாருங்க. வாடாமல்லி பாருங்க, டெக்கரேஷன் செடி பக்கத்தில் வாடாமல்லி, ரோஸு பாருங்க, கொஞ்சம் லைட்டாக பூத்துட்டு வந்துட்டுக்குது. வாடாமல்லி, துளசி வாடாமல்லி பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கு அவ்வளோ கலர் இருக்குது. அப்புறம் துளசி தான் இருக்கிறது அதிகம். துளசி ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்ல பயன். ஒரு சின்ன அப்டேட் தான். ஒரு சண்டே நாளில் ஒரு சின்ன அப்டேட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கோழி கூண்டுக்குள்ளே போகிறோம் பாருங்கள். இந்த கோழி என்ன ஒன்று இருக்குதுன்னு பாருங்க. என்னை பார்த்தோன்னா கோழி அப்படியே ஓடுது பாருங்க, எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். இந்த கோழி தான் சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. சேவல், சரியான சேவலுங்க. அப்படி இங்கேருந்து பார்த்திங்கன்னா 10 கோழி கொத்தி தின்னு ஓடுங்க. அந்தளவுக்கு ஒரு சேவலை தான் காட்டுறேன் பாருங்கள். சேவல் தான். சேவல் ஒரு வெள்ளை கோழி, ஒரு கோழி அழகாக்கிறதுக்கு வச்சுருக்குறோம். அப்புறம் இந்த சேவல் தான் சரியான சேவலுங்க. பார்க்குறக்கு அது இப்படி இருக்குதுங்க, ஆனால் நம்மளவே கொத்தி போடுங்க. இந்த சேவலை பிடிக்கவே முடியாதுங்க. ஓகே, தோட்டத்தில் வந்து விவசாயத்துக்கு தண்ணி விட்டாச்சு. பம்பு செட்டில் தண்ணி போயிட்டுருக்குது பாருங்கள். பாருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தண்ணி ஓடி நிற்கும். இது அங்கே இருக்கிற மரம், செடி, கொடி, தென்னை மரம் இதுக்கெல்லாம் இங்கிருந்து தான் போயிட்டுருக்குது. பம்பு செட்டு ஓடிட்டுருக்குது பாருங்க. இந்த பம்பு செட்டில் தான் குளிப்பாங்க, துவைப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு தண்ணி. அந்த பக்கம் வாழை மரம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தென்னை மரம், அப்புறம் எலுமிச்சம், அப்புறம் பார்த்திங்கன்னா பூச்செடிகள் எல்லாத்துக்கும் இங்கிருந்து தான் தண்ணி போயிட்டுருக்குது. ஒரு 2 மணி நேரம் தண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து குளிப்பாங்க பாருங்க. தண்ணி எது வரைக்கும் போயிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் பாருங்க சிட் அவுட்டுக்கு இங்கே தான் வந்து உட்காருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சோஃபா செட்டில் உட்காந்து எப்போவுமே காலையில் ஒரு 2 மணி நேரம் பேப்பர் படிப்பேன். அந்த பேப்பர் படித்ததுக்கப்புறம் தான் எல்லாமே டிவி ஓடிட்டு இருக்குது. சமையல் கட்டு, டைனிங் ஹால், இந்த இடத்துல மீன் தொட்டி. மீன் வந்து கலராக வளர்த்திட்டு இருக்கிறேங்க. மீன் பாருங்க, கலராக. மீன் வளர்றது இப்போ பெரிய விஷயம் இல்லை, அது மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐயா எங்கள் தாத்தா படுக்கிற ரூமு. எல்லா வீட்லேயும் உள்ள எல்லா ரூம்லேயும் ஒரு கபோர்டு, ஒரு ஏசி இருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மினி வீடியோ தான். குடும்ப கதை பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து பல வகையான கருத்துக்கள் எல்லாம் என்னோடய சேனலில் இப்போ வெளியிட்டு வந்துட்டுக்கிறாங்க. அதை பற்றி பிறகு பேசுகிறேங்க. இது சாமி ரூமு. இது ஒரு ரூம். இது ஒரு ஹால் சோஃபா செட்டு. ஒரு சின்ன மினி வீடியோ தான் தோட்டத்து வீட்டில். ஓகே, சண்டே நாளில் எல்லாருமே நான்வெஜ் எடுத்துருப்பீங்க. ஒரு சிலர் புரட்டாசி மாதம் முடிச்ச வசதி எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்கள். நல்லா ஹேப்பியாக நான்வெஜ் எடுக்கிறவங்க நான்வெஜ் எடுத்துங்க, வெஜிடேரியன் எடுக்கிறவங்க வெஜிடேரியன் எடுத்து சாப்பிடுங்க. எல்லோரும் தீபாவளி அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.